முதல்ல சில்லி சிக்கன் செய்யறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். சிக்கனை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். கடையிலலாம் சில்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் வந்து இப்போது ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா லெமன் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா லெமன் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக எடுத்திருக்கேன் நான் கார்ன்ஃப்ளவரு. கடைசியாக இது கூட ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனோட சேர்த்து எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கவே வேணாம், கரெக்டாக நம்ம சேர்த்துருக்கிற பொருளே போதும். சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஊற வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிரியாணி செய்கிற வரைக்கும் மசாலா சிக்கனில் ஊற வச்சுக்க போகிறேன். பிரியாணிக்கு முதல்ல அரிசியை ஊற வச்சுக்க போகிறேன். குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது அரிசியை நம்ம ஊற வச்சுக்கணும். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் தான் பிரியாணிக்கு இப்போ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 400 கிராம் அரிசி வந்து நான் சீரக சம்பா அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அரிசி 1/2 மணி நேரம் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குட்டி கடாய் இல்லை பேன் எடுத்துக்கிட்டு அந்த பேனில் 1 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் தான் நான் அளந்து எடுத்துருக்கிறேன், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1 அன்னாச்சி பூ, நல்லா ஒரு பெரிய துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் கசகசா, 3 ஏலக்காய், ஜாவித்திரி வந்து பார்த்தீங்கன்னா பாதி சேர்த்துருக்கேன், 4 கிராம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் எல்லா மசாலாவையும். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நம்ம இப்போ பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், 1 அன்னாச்சி பூ, 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. பிரியாணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும், கலர் நல்லா மாறி வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி கூழ் மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட 50 மில்லி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கோம், அதனால் 50 மில்லி கரெக்டாக இருக்கும். தயிர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்க போகிறேன். மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாகவே நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பிரியாணி உங்களுக்கு காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா நைஸாக பவுடராக நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மசாலா ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சேர்த்துருந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து
ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போது சிக்கன் வந்து சேர்த்துக்க போகிறேன். 1/2 கிலோ சிக்கனை வந்து நான் கடையில் பிரியாணிக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அதாவது பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிக்கனை உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடிக்கும் கொஞ்சம் குறைவாகவே எடுத்திருக்கேன் நான். கொத்தமல்லியும் அதே அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனை மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குறைஞ்சது 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். எண்ணெயிலே சிக்கன் வந்து மசாலாவோட சேர்ந்து குக் ஆகும்போது பிரியாணி சாப்பிட நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்துக்கு நல்லா நான் சிக்கனை குக் பண்ணிக்கிட்டேன். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா சிக்கனை எண்ணெயிலே நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. அதாவது சிக்கன் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா அரிசி நான் எடுத்திருந்தேன். இப்போ இதே கிளாஸில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சீரக சம்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எப்போ நம்ம வைக்கிற மாதிரி 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி தான். அதே பாஸ்மதி அரிசியில் நம்ம பிரியாணி செய்யும் போது தண்ணியோட அளவு மட்டும் மாறும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு சீரக சம்பா அரிசியை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி இதில் சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கடைசியாக உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு நான் மூடி வச்சிடுறேன். சீரக சம்பா அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கிற குக்கரில் 3 விசில் விட்டால் கரெக்டாக வெந்து வரும். நீங்கள் உங்களுடைய குக்கரில் எத்தனை விசில் விட்டால் சாதம் உதிரி உதிரியாக வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் குக்கரில் வந்து நான் பிரியாணியை வச்சுட்டேன். விசில் வரத்துக்குள்ளே நம்ம சில்லி ரெடி பண்ணிட்டோம்னா பிரியாணியும் சில்லியும் நல்லா சுட சுட சூப்பராக சாப்பிடலாம். சிக்கனில் மசாலாவும் நல்லா ஊறி வந்துருச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு. இப்போது சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நம்ம குக் பண்ணோம்னா தான் சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா சிக்கனையும் எண்ணெயில் போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. குக்கர் விசில் வெயிட்டும் குறைஞ்சி வந்துருச்சு. நல்லா டேஸ்டியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் சிக்கன் பிரியாணி நம்ம வீட்லேயே அதுவும் குக்கர்லேயே செஞ்சுட்டோம் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வீட்டில் மிஸ் பண்ணாமல் சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கனும் கூட சைடிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மதிய லஞ்சுக்கு நல்லா சூப்பரான ஒரு ரெசிபி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கனும் இருக்கும். கண்டிப்பாக இதே அளவுகளை கொண்டு நீங்களும் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.